அரையாண்டு பொதுத் தேர்வு 2025 11ஆம் வகுப்பு தமிழ் சென்னை மாவட்டம் பகுதி 1 அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக. திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைந்து விடுகிறது. இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து: எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது. பிழையான தொடரை கண்டறிக. குறைந்த 8 தொகை அடிகளை உடைய நூல் ஐங்குறுநூறு. பற்று நீங்கினவனுக்கு உண்டானது. பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாவது. பொருள்களின் துன்பம் அகலும், பற்றுகள் அகலும். குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். கூற்று: கோடு என்பது தமிழ் சொல்லாகும். விளக்கம்: கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி, வல்லரன், கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு. கூற்றும் சரி, விளக்கமும் சரி. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. வெளி வீதியார் குறுந்தொகை, அண்ணாமலையார் காவடி சிந்து, சீசு செல்லப்பா வாடிவாசல், ஆர் பாலகிருஷ்ணன் தமிழ் நெடுஞ்சாலை. 3-4-2-1. பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1911. ஏடு, சுவடி, புத்தகம் முதலிய சொற்கள் தரும் பொருள்: நூல். கூற்று 1: இங்கிலாந்திற்கும் பிரான்சுக்கும் இடையே போர் மூண்டதால் கப்பல் வணிகம் பெரிதும் தடைப்பட்டது. கூற்று 2: புதுச்சேரி வணிகம் முழுவதும் வீழ்ந்தது. கூற்று 1, கூற்று 2 இரண்டும் சரி. சரியானதை தேர்ந்தெடுக்க. வரை மலை, வதுவை திருமணம், வாரணம் யானை, புடவி கடல். அ ஆ இ சரி, ஈ தவறு. பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் எனும் நூலின் மொழிபெயர்ப்பு நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இந்திரன். ஆனந்தரங்கருக்கு தொடர்பில்லாத குறிப்பை தேர்க. உலக நாள் குறிப்பு இலக்கியத்தின் தந்தை. அதிசய மலரின் புன்னகை உணர்த்துவது நம்பிக்கை. பிழை திருத்தத்தில் டிடி இக்குறியீடு உணர்த்தும் பொருள்: சொல்லையோ எழுத்தையோ நீக்குக. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.